அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் செய்ய நீலாங்கரை வீட்டிலிருந்து தவிக கட்சித் தலைவர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். அதற்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், அந்த காட்சிகள் விவரி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கின்றார். கடந்த வாரத்தினுடைய இதே போன்ற வார இறுதி நாளான சனிக்கிழமையிலே திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலே ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரையை நடத்தி முடித்திருந்த தவிக தலைவர் விஜய் அதன் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார். அதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். ஏற்கனவே நாகை செல்வதற்கு கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தி விஜய் செல்லுவார் என்று கூறியிருந்தார்கள். அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையிலே காரைக்கால் வழியாக அவர் செல்வார் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில் அதிரடியாக தன்னுடைய பயண திட்டத்தை தற்பொழுது அவர் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதன்படி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி சென்று திருச்சியிலிருந்து சாலை வழியாக தற்பொழுது செல்வதற்கான திட்டமிடலை தவிகவினர் விஜய்க்காக மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி சென்னை விமான நிலையத்திலிருந்து சிறப்பு விமானத்திலே விஜய் புறப்பட இருக்கின்றார். அதன்படி 8:15 சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருக்கான அந்த சிறப்பு விமானம் புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.